ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவிஸ் கிச்சன். எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். இது வந்து எத்தனை மணிக்கு எடுக்கிற விலாகுன்னு பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு எடுக்கிற விலாகுங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து 5 மணிக்கு எந்திரிச்சாச்சு. 5 மணிக்கு எந்திரிச்சு இந்த பிள்ளை என்ன தான் பண்ணுது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆக்சுவலி அன்றைக்கி வந்து தினேஷ் வீட்டில் இல்லைங்க. அவர் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஆஃபீஸ் விஷயமாக வெளியே போயிருக்காரு. அதனால் சரி நம்மளே எந்திரிச்சிருவோம். நம்ம தான் இன்றைக்கி வந்து பாப்பாவை வந்து கிளப்பி விடணும், சின்னவளையும் கிளப்பி விடணும், பெரியவளையும் கிளப்பி விடணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து எனக்கு வந்துருச்சுங்க. அதனால் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சாச்சு. 5 மணிக்கு எந்திரிச்சு அரிசியெலாம் ஊற வச்சுட்டு என்ன சமைக்கலான்னு ஃப்ரிட்ஜவே முறைச்சி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேங்க கொஞ்சம் நேரம். சரி, ஓகே, இன்றைக்கி வந்து ஈஸியாக வந்து பருப்பு வச்சு அப்பளம் வறுத்துடலாம். ஏன்னா ஒரு நேரத்துக்கு தாங்க, காலையில் ஒரு இல்லை டிஃபன் வந்து கிடையாது, சாப்பாடே 2 நேரமும் சாப்பிட்டுக்கலாம், பாப்பாங்களுக்கு ஊட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வந்து எனக்கு கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்குங்க. அதனால் சாம்பார் வச்சு வத்தல் வறுத்து ஊறுகாய் இருந்துச்சு, அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம், தயிர் இருந்துச்சு அப்படின்னு அதெல்லாம் மைண்ட் செட்டப் பண்ணிவிட்டு இதில் என்ன ஒருன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு நான் நைட்டு சின்ன வெங்காயம்லாம் உளிச்சு வச்சேங்க. ஏன்னா காலையில் எந்திரிச்சா கொஞ்சம் லேட் ஆகும், பாப்பாங்களை வேறு கிளப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா இந்த புள்ள குழந்தைங்களை கிளப்புறதுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஏன்னா சின்ன குட்டி வந்துங்க கொரோனாவில் வந்து பிறந்தா, 2020 வந்து பிறந்தா. அந்த 2020 பிறந்ததுலேருந்தே அவங்க அப்பாவுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கொடுத்துட்டாங்கங்க. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சின்ன குட்டிக்கு 4 வயசு ஆக போகுது, 4 வயசு ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே ஃபுல் டேக் கேர் எங்கள் வீட்டில் அவரு தாங்க. பாதி நாள் வந்து என் தங்கச்சி வீட்டில் இருந்தா குழந்தையில, அங்கே ஒரு மாதம் போவா, அப்புறம் மறுபடியும் இங்கே வருவா, ஒரு மாதம் அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அப்புறம் இங்கே வருவா. அப்படி தாங்க அவள் இருந்து வளர்ந்தா சின்ன குட்டி. ஏன்னா பாதி நாள் வந்து அவங்க அப்பா கிட்ட நல்ல அட்டாச்மெண்ட்டு. சின்னவ வந்து பெரியவ தாங்க என்கிட்ட கொஞ்சம் நல்ல அட்டாச்மெண்ட்டாக இருப்பாள். சின்ன குட்டி வந்து பாதி நேரம் அவங்க சித்தி வீட்டுக்கு போயிடுவாள், அப்புறம் பாதி நாள் இங்கே வந்தானே இவங்க அப்பா கிட்ட இருப்பாள். இப்படி தாங்க அவள் வளர்ந்தா. அவள் வந்து ஃபுல் கொரோனாவில் பிறந்து வளர்ந்தனால அவங்க அப்பா வந்து வீட்லேயே ஃபுல் டைம் அவர் கூடயே இருந்திருந்து என்கிட்ட வந்து அவள் அவ்வளோக்கு இது பண்ண, எதுனாலும் காரியம் ஆகணும்னா அவங்க அப்பா கிட்ட தாங்க அவள் போய் எதுனாலும் அடம்பிடிச்சி கேட்குறது. ஏன் ஈவன் இப்போ ஸ்கூலுக்கு கிளம்புறது கூட அவங்க அப்பா கிட்ட தாங்க அவள் கிளம்புவாள். நான் வந்து அவளை கிளப்புற அந்த ஹெட்டேக்கை நான் எடுத்துக்கவே மாட்டேன். அவரு தான் கதை சொல்லி ராஜாத்தி, மயில், தங்கம், செல்லோன்னு சொல்லி கெஞ்சி குளிக்க வச்சு ப்ரஷ் பண்ணி விட்டு பாத்ரூம் போயிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க அப்பா கிட்ட தான் வருவாள். அந்த ஹெட்டேக்கே எனக்கு கிடையாதுங்க. இன்றைக்கி வந்து அவர் இல்லாதனால நான் தான் அவளை கிளப்பி விட்டணும் இல்லைங்களா. அதனால தான் இத்தனை மணிக்கு நான் எந்திரிச்சிட்டேன். இப்போ புரியுதுங்களா நான் ஏன் 5 மணிக்கு எந்திரிச்சேன் அப்படின்னு. ஓகே, ஏன்னா இப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஒன்று வந்ததுலேருந்துங்க எனக்கு வந்து கொஞ்சம் துளிர் விட்டு போச்சு. ஏன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சனில் மட்டும்தான் இருப்பேன். இந்த கிளப்பி விடுறது அதெல்லாமே அவரோட வேலை தான். இப்போ 10க்கு நான் வேறு வேலைக்கு போகிறேன் இல்லைங்களா. அதனால் சுத்தமாக அந்த கிளம்புற பக்கமே நான் போக மாட்டேன். அர்ஷா குட்டிக்கு வந்து தலை மட்டும்தான் நான் சீவி விடுவேன், அப்புறம் லஞ்ச் பேக் பண்ணி வைப்பேன். இதுதான் என்னோடய வேலையாக இருக்கும். மற்றபடி ட்ரெஸ் அயர்ன் பண்ணுறது, ஷூ பாலிஷ் போடுறது எல்லாமே அவரோட வேலை தாங்க. இதில் இன்னொரு என்னென்னா, எங்களையெல்லாம் எப்படா எங்கள் 3 பேர்த்தையும் வெளியே துரத்தலாம் அப்படின்ற ஒரு இதுலேயே அப்படியே உட்காந்துருப்பார் அவர். நாங்கள்லாம் வெளியே போன உடனே கதவை சாத்திட்டு குளிச்சுட்டு அவர் வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிடுவாருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 4 மணிக்கு தான் வெளியவே வருவார். பாப்பாங்களே 4 மணிக்கு அவரே கூப்பிட்டுட்டு வந்துடுவார். நானும் 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் தாங்க எங்களோட ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகும். வந்து டீ குடிக்கிறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, கொஞ்சம் நேரம் உட்காந்து அரட்டடிக்கிறது, அவள் ஸ்கூலில் என்ன நடந்ததுன்னு சொல்லுவாள், நான் என் ஸ்கூலில் என்ன நடந்ததுன்னு சொல்லுவேன். இப்படியே எங்களுக்கு ஒரு 5 மணி வரைக்கும் ஓடிடுங்க. சின்ன குட்டி வந்து ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அப்பா கிட்ட தாங்க கேட்பாள். எங்ககிட்ட இவ கேட்கவே மாட்டாள். அவங்க அப்பா கிட்ட சொன்னால் அவளுக்கு நடந்துடும் அப்படின்னு. அது இல்லாமல் ஸ்கூல்லேருந்து என்ன நடந்ததுங்கிறது அவங்க அப்பா அந்த வண்டியில் போகிற அந்த ஒரு 10 நிமிஷத்தில் அவ்வளோ கதை 2 பேரும் பேசிகிட்டு வருவாங்க. அவங்க அப்பாவே சொல்லுவார், எனக்கு இந்த வண்டியில் போகிற டைம் தான் எனக்கு கோல்டன் டைமு. ஏன்னா 2 பேர்த்துக்கிட்டையும் அந்த டைமில் தான் என்ன சொல்லணும், ஸ்கூலில் எப்படி இருக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் அட்வைஸ் போட்டுட்டு அப்படியே போயிட்டு வருவாருங்க. ஏன்னா வீட்டில் எல்லாம் சொன்னால் கேட்க மாட்டாளுங்க இல்லைங்களா. வண்டியில் போகும்போது சொன்னோம்னா அது நல்லா மனசில் பதியும் அப்படின்ற அவருக்கு ஒரு மைண்ட் செட்டப்பு. ஓகே, இந்த கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதனால தான் இன்றைக்கி நான் சீக்கிரம் எழுந்திரிச்சேன். தினேஷ் வந்து வீட்டில் இல்லை, அதனால தான் நான் வந்து 5 மணிக்கு எழுந்திரிச்சேன். ஓகே, இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாங்களா. ஃப்ரிட்ஜெல்லாம் முறைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த காயெல்லாம் வெளியே எடுத்து பீக்கங்காய் போட்டு சாம்பார், வத்தல், இது தாங்க அன்றைக்கி லஞ்செல்லாம் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இடையில போய் நான் பாப்பாவை வேறு எழுப்பிட்டு வந்தேங்க. எனக்கு ஒரு பயமாகி போச்சு. ஸ்கூலுக்கு லேட்டாக அவளுகளுக்கும் லேட் ஆகும், எனக்கும் லேட் ஆகும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு. அவளுகளை போய் இடையில எழுப்பிட்டு வந்து சரி ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு போய் மறுபடியும் எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் வந்து ஒரு காஃபி குடித்தாச்சு.
குடிச்சிட்டு சரி சாம்பார்லாம் கொதிக்க விட்டுட்டு சுடுதண்ணி வேறு வைக்கணும் இல்லைங்களா அடுப்பில், அதனால் சாம்பார்லாம் கொதிக்க விட்டுட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவளுக்கு 2 பேர்த்தையும் எழுப்பி அவளுக்கு கிளம்பிட்டாளுங்க. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. ஹர்ஷா குட்டிகிட்ட ஒரே சவுண்டு தான் விட்டேன். ஹர்ஷா குட்டி அப்பா வந்து வீட்டில் இல்லை, நம்ம தான் கிளம்பி ஸ்கூலுக்கு போகணும், அதனால் நீ கிளம்புடா லேட் பண்ணாமல் அப்படின்னு சொல்லினேன். அவளும் சரிம்மா அப்படின்ட்டு இத்தனை நாளாக இழுக்கடிப்பாங்க என்னைய, ஹர்ஷா 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 ஹர்ஷான்னு கத்திகிட்டே இருக்கணும். அவளும்மா 2 நிமிஷம்மா 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லி தாங்க தூங்குவா. எனக்கு எழுப்பறக்கே பாவமாக தாங்க இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை இல்லைங்களா, ஸ்கூலுக்கு அனுப்பித்தான் ஆகணும் குழந்தைங்கள. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். 8:30க்கு தான் ஸ்கூல், 8:40க்கு வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம் தாங்க ஸ்கூலு. பாப்பா ஸ்கூல் வந்து பக்கம்தான். அவங்க அப்பா ஸ்கூல் பார்க்கும்போதே வீட்டிலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டருக்குள்ளே தான் வேணி பார்க்கணும். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டுக்கு வந்து நம்ம குழந்தைங்கள போய் பார்க்கணுன்னா அது வந்து பக்கமாக இருந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வீடு கட்டுறக்கு ஆரம்பிக்கும் போதே பக்கமாக தாங்க பார்த்தாரு. எங்களுக்கு அதே மாதிரி வீடு ஸ்கூலு எல்லாமே பக்கமாகவே எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. அதனாலே நாங்கள் அந்த ஸ்கூலை வெளில கெட்டியமாக பிடிச்சிட்டோம். பாப்பா படிக்கிற ஸ்கூல் 12th வரைக்கும் இருக்குங்க, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. 12th வரைக்கும் சேம் ஸ்கூல் தான் போகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம், பார்க்கலாம். அப்புறம் பருப்பெல்லாம் வெந்து சாம்பார் எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க, புளி ஊற்றி. அப்புறம் குக்கரில் பருப்பு வச்சேன் இல்லைங்களா, சரி மறுபடியும் ஏன் இன்னொரு குக்கர் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதே குக்கரை கழுகி அரிசியும் சாப்பாடு வச்சாச்சுங்க. சாப்பாடு வந்து நான் வடிப்பேன், அன்றைக்கி வந்து சரி கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் குக்கர்லேயே வச்சுட்டேங்க. ஆக்சுவலி என்னென்னா இதில் ஒரு உண்மை என்னென்னா, வடிக்கிறதுக்கும் குக்கரில் வைக்கிறதுக்கும் ஒரே டியூரேஷன் தாங்க ஆகும். சரி அன்றைக்கி குக்கரில் வச்சுட்ட ஒரு மைண்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு குக்கரில் வச்சுட்டேங்க. குக்கரில் வச்சு சாப்பாடும் 2 விசில் வந்துருச்சு. ஹர்ஷா குட்டி சின்ன குட்டி 2 குட்டியும் எந்திரிச்சு ஹர்ஷா குளிக்க போயிட்டாளுங்க. குளிச்சுட்டு வந்தோடனே சரி அவளுக்கு தலையெல்லாம் சீவி விட்டுட்டு அவளுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டோம்னா, ஆக்சுவலி என்னென்னா ஹர்ஷா வந்து குளிச்சுட்டு வந்தோடனே சாப்பிட்ருவாங்க. ஏன்னா நான் அடுத்தது வந்து சின்ன குட்டியை கிளப்ப போகணும் இல்லைங்களா, அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் வேறு போடணும். அதனால் லஞ்ச் பாக்ஸுக்கு போட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருப்பேன் நான். அதுக்குள்ளே ஹர்ஷா சாப்பிட்டு முடிச்சிட்டானா லஞ்ச் பாக்ஸ் போட்டு முடித்த உடனே ஹர்ஷாவுக்கு தலை சீவ நான் வந்துடுவேன். தலை சீவி விட்டுட்டு அப்புறம் அவளை ஹர்ஷா சின்ன குட்டிக்கு சாப்பாடெலாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு அவங்க அப்பா ரெடி பண்ணிடுவார். ஆனால் சாப்பாடு போட்டு கொடுக்குறது லஞ்ச் பேக்கு யூனிஃபார்ம் இல்லை அதெல்லாம் நான் தான் எடுத்து வைப்பேன். எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் குளிக்க போயிடுவேங்க. கரெக்டாக 8 o'clock நான் குளிக்க போயிடுவேன். குளிச்சுட்டு வந்தனா தான் நான் 8:40க்கு ஸ்கூலுக்கு போக முடியும். அப்புறம் தயிர் வந்து பால் வந்து வீட்டில் இருந்துச்சுங்க. ஏன்னா அவர் வந்து இல்லைங்களா, காஃபிக்கு ஆள் இல்லை, அதனால் நான் தான் காஃபி குடிப்பேன். அவர் வந்து இல்லாதனால அவர் பால் வந்து மிச்சமாயிடுச்சு. சரி அதில் வந்து தயிர் ஊற்றி வைக்கலாம். என்ன குளிர் மழை என்ன வெயில் எது இருந்தாலும் எங்கள் வீட்டில் தயிர் வேணுங்க. நான் வந்து தயிருக்கு அடிக்ட் தான். அதனால் தயிர் வந்து கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு சாம்பாரும் கொதிஞ்சிருச்சுங்க இந்த பக்கம். அதை நல்லா தாளித்து விட்டாச்சு. ஹர்ஷா வந்து எந்திரிச்சு வந்திருக்கா பாருங்க, எத்தனை மணிக்கு எந்திரிச்சு வந்து நீட்டி நெளிச்சு உட்காந்து எந்திரிச்சு ஸ்கூல் கதையை பேசி என்ன லஞ்சுமான்னு கேட்பா, என்ன ஸ்நாக்ஸுமான்னு கேட்பா. அப்புறம் ஒரு சிம்பினோம்னா தாங்க அவள் பாத்ரூம்க்கே போவாள். அப்புறம் அவள் போய் அவளை எழுப்புறாளாமா. சின்ன குட்டியை போய் ஹர்ஷா எழுப்புறாளாமா. 2 பேரும் ஓரி அடி எந்திரிச்சாளுங்க. 2 பேரும் எந்திரிச்சிட்டு தாங்க அப்புறம் பாத்ரூம் போனால். ஆக்சுவலி அன்றைக்கி வந்து லஞ்ச் பார்த்திங்கன்னா நல்ல சாம்பார் ஊற்றி நல்லா மசிச்சு நெய் ஊற்றி பசிஞ்சிட்டேன். பப்பு வந்து நல்ல காரம் இல்லாமல் இருந்தனால சின்ன குட்டி நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கு வத்தல் வந்து வச்சேன். அப்போயே அவன் சொன்னான், அம்மா எனக்கு வத்தல் வைக்காத, எனக்கு வேண்டாம் அப்படின்னா. ஆனால் நான் கேட்கலங்க, வத்தல் வச்சு தான் கொடுத்து விட்டுட்டு பாருங்கள் சாப்பிட்டுட்ருக்காளுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சின்ன குட்டிக்கு என்னென்னா காலையில் அப்படி பேய் பிடிச்ச மாதிரி தான் உட்காந்துருப்பா, சாப்பிடவே மாட்டாளுங்க. வம்பு இழுத்துக்கிட்டே தான் இருப்பாள். அவளுக்கு 2 பேர்த்துக்கிட்டேயும் அவளுக்கு ஒரு அடி போட்டு கிளப்பி பயங்கர குளிருங்க இப்போலாம். அதனால் ஸ்வெட்ரு போட்டு ஒரு வழியாக அவளுகளை ஸ்கூலுக்கும் கிளம்பியாச்சு. நானும் பாருங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். இது வந்து எங்கள் ஸ்கூல் யூனிஃபார்முங்க. ஸ்கூலுக்கு கிளம்பி ஒரு வழியாக கொண்டுட்டு போய் 8:30க்குள்ளே நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தா அவருக்கே ஆச்சரியமாகும் இல்லை. பை.